Hey guys, welcome back to Explore with AB. Today I'm back with a new video. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னா ராயல் காஜ்ல இருக்கிறோம். ராயல் காஜ் பிரிட்ஜ்ல இருக்கிறோம். இந்த பிரிட்ஜ் வந்து 1929ல கட்டப்பட்ட பிரிட்ஜ். இன்னும் ஒரு 5 வருஷத்துல செஞ்சுரி அடிக்க போகுது. ஸோ இந்த பிரிட்ஜோட மகிமை என்னன்னா, இது வந்து 929 feet above the ground இருக்குது. அமெரிக்காலே ஹையஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இந்த வீடியோவில் நம்ம கண்டோலில் போக போகிறோம். அப்புறம் அங்கே ஒரு ரைடு இருக்குது, அந்த ரைடும் பண்ண போகிறோம். அமெரிக்காலே ஹையஸ்ட் ஜிப் லைன் இங்கே தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளால் ஜிப் லைன் பண்ண முடியாது, பிகாஸ் இன்னைக்கு டூ விண்டியா இருக்கிறதுனால ஜிப் லைன் மூடி வச்சிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா கொண்டோலா இன்னைக்கு ஓப்பனாக தான் இருக்குது. ஸ்கை கோஸ்டர் கூட ஓப்பனாக இருக்குது. ஆனால் ஜிப் லைன் இன்னைக்கு மூடி இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஜிப் லைன் திறக்கல. ஸோ நம்ம ஜிப் லைனில் போகல. ஆமா, இதனால இதுதான் எங்க வாப்பானா எங்களோட லாங்குவேஜ்ல வந்து அப்பான்னு அர்த்தம். ஸோ வந்துருக்காங்க, அதனால தான் இன்னைக்கு நாங்கள் ராயல் காஜ்க்கு வந்தோம். இப்போ நம்ம எதுக்கு இன்னைக்கு ராயல் காஜ் வந்தோம்னா, எங்க டாடி வந்து சவுதியில வந்துருக்காங்க. ஸோ அதனாலதான் எங்க வாப்பாக்கு காமிக்கிறதுக்காக தான் வந்தோம் ராயல் காஜுக்கு. இங்க இருந்து நீங்க பார்த்தா தெரியும், பிரிட்ஜோட அதுதான் அந்த பிரிட்ஜ். இந்த சைட்ல இருந்து நம்ம கொண்டோலால போறோம். அங்க போயிட்டு அங்க நடந்துட்டு அப்படியே பிரிட்ஜ் வழியா திருப்பி வர போறோம். இஃப் டைம் பெர்மிட்ஸ் அங்க ஒரு ரைடு இருக்கு, அந்த ரைடையும் நம்ம பண்ண போறோம். ஸோ இதுதான் இந்த கொண்டோலா. நம்ம இந்த வழியா அங்கே போயிட்டு பிரிட்ஜ் வழியா வர போறோம். வரதா செய்யும். கீழே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரிவர் இருக்குல்ல, அதுதான் நம்ம ஆர்கன்சா ரிவர். அந்த ரிவருக்கு மேலதான் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ அந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த எண்ட்ல இருந்து திருப்பி அந்த எண்டுக்கு நம்ம பிரிட்ஜ் வழியாவும் போகலாம், ஜிப்லைன் பண்ணியும் போகலாம். பார்ப்போம், ஜிப்லைன் ஓப்பன் ஆகுதான் ஜிப்லைன் வழியாக போவோம். அப்படி ஜிப்லைன் ஓப்பன் ஆகலைன்னா பிரிட்ஜ் வழியாக போவோம். அண்ட் வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. இது ஜிப்லைனில் போய் கேட்டு வருவோமா? இன்னும் ஓப்பன் ஆகல. அங்கே ஆக்சுவலி ஓப்பன் ஆகி தான் 2 பேர் வந்தாங்க. பட் ஆனால் இன்டர்மிட்டண்டாக ஓப்பன் பண்ணுறோம். டக்குன்னு எந்த கேப்பில் கிடைக்குதோ அந்த கேப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருது. அந்த 2 பேர் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நிற்கணும் கிடைக்குது. அடிக்கிற சூடுக்கு ஃப்ரோசன் டெமினேஜ் ஆகணும். அதான் எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் எனக்காகவே வாங்கலை, என் பொண்டாட்டிக்காக தான் வாங்கினேன். நான் ஏன் நீங்கள் திட்டு கொடுங்கிறா ஒரு பாசம் என் மாதிரி என்னால் திங்க முடியாதுங்க. உங்களை நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்துருக்குறாப்புல, ஜூம் இன் பண்ணுங்க. இப்போ அங்கதான் போறோம். வாங்க.
ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் அந்த இதுல போயிட்டு வந்தேன். ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு. மேல போகும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அங்க கொஞ்ச நேரம் ஹால்ட் பண்ணி வச்சிருக்கா. ஆனா அதுக்கப்புறம் கீழே லெட் கோ பண்ண உடனே ஒரு ஃப்ரீ ஃபால். அது அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண உண்மையிலேயே தெரியல. சோ ரிலீவிங். அதுக்கப்புறம் அந்த அப்போ ஒரு வாட்டி அந்த எச்சுக்கு நம்ம போயிட்டு போயிட்டு வரும்போது அந்த வியூ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. வியூ மட்டும் இல்ல, அந்த ஃபீலிங்கே இட் வாஸ் ஹோல்சம். எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி எதையா பண்ணிட்டு அப்படியே சுத்துங்க ஜாலியா. நாங்க அடுத்தது வந்து அப்படியே அந்த பிரிட்ஜ்ல நடக்க போறோம். ஜிப்லைன் மோஸ்டா இன்னைக்கு பண்ண மாட்டேன். அடுத்த பிரிட்ஜ்ல நடந்துட்டு அப்படியே வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர் போட வேண்டியதான். இது வந்து மான் இல்ல, இது சாரி தப்பா சொல்லிட்டு மவுண்டன் கோட். பாருங்க எவ்வளவு பெரிய கொம்புண்டு. கொம்பா பாரு, அம்மாடி. பெரிய கொம்பு பக்கத்துல கரெக்டா வந்து நிக்கிது பாருங்களேன். அப்ப டென்ஷன் ஆகி வந்து எங்களை துரத்தி விட்டுருச்சு. இங்க உள்ள பார்க்ல உள்ள மனுஷனே நம்மளை துரத்துல, அந்த போய் அந்த ஆடு நம்மளை துரத்தி விட்டுருச்சு. அம்மாடி என்ன பெரிய கொம்பு, லைட்டா பயமா இருந்துச்சு. அதனால தான் கிளம்பிட்டோம். குத்தி இத்தி விட்டுருச்சுன்னா என்ன பண்றது, அதான் அனிமல். இதுதான் வந்து நம்ம ராயல் காஜோட பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வந்து நான் சொன்ன மாதிரி 927 ஃபீட்டோ 29 ஃபீட் அபவ் இருக்குது. 1000 அடி அப்ராக்சிமேட்டா. 1000 அடி கீழே இங்கே ஒரு நதி ஓடிட்டு இருக்குது, ஆர்கன்சா ரிவர்னு சொல்லி ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்குது. பட் ஆனால் இந்த வியூவே மாஷால்லா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஓ ஓ ஓ இது வந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் தெரியுங்களா. மெயின் இது வந்து இங்கே பிடிச்சிக்குது. இங்கே அங்கிட்ட பிடிச்சிருக்கீங்களா, தொங்கு பாலம். அண்ட் இன்னொன்று நம்ம இன்ஷால்லா இது சான் பிரான்சிஸ்கோ போகும்போது கோல்டன் கேட் போவோம். அது வந்து கேன்டிலீவர் பிரிட்ஜ். இதுவும் அதுவும் ஒரே கான்செப்ட் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. இது ஹையஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இதுதான். இது நம்ம நடக்கலாம், வாங்க நடப்போம். எப்படி இருக்குது அந்த டெப்த் எல்லாமே நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக காமிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா என் கேமராமேனுக்கு பசிக்குதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ஸோ மொத்தம் 1250 பிளாங்க்ஸ் போட்டுருக்காங்க. அங்க எத்தனையோ டன் ஸ்டீல் சொன்னா அது எவ்வளோன்னு தெரியல. நான் பார்த்து வேணா போடுறேன். பட் இட் டசன்ட் ஈவன் மேட்டர் டு பி ஆனஸ்ட். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் இங்கேருந்து அந்த எண்டுக்கு போகிறேன், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீங்களும் கேட்க வேண்டியதை கேட்டுட்டே, பார்க்க வேண்டியதை பார்த்துட்டே. தேங்க்யூ. See you all in the next video.